theatrical release by நம்மளுடைய Red Giant. இந்த moment, இந்த day, இந்த hit வந்து எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். கட்டாகுஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட்க்கு வந்து உங்களோட இந்த ஹாப்பினஸ் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சக்ஸஸ் எங்கள் கூட நீங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்ஸஸ், ஒரு படம்னாலே ஒரு ஆடியன்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சப்போர்ட்னால தான் அது வந்து ஒர்க் ஆகும். பட் அதை தாண்டி படத்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுல ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அண்ட் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார், எப்படி கட்டாகுஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசித்தோமோ, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டாகுஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. And your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. Zara, I'm saying that you were casted so well and you did the role really well. Okay? And படத்தோட செகண்ட் ஹீரோவே Zara தான் விஷ்ணு சாரும் சொல்லியிருக்காரு. அவங்களும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்திருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா சார், அவர் எங்களோட ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்துலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரு 100% கொடுத்ததுனால தான் இந்த படத்தோட சக்ஸஸோட மெயின் ரீசனே. அண்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஓபி பாஸ்கரன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சார், எடிட்டர் பரத் சார், மியூசிக் ஷான் ரால்டன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவரோட விஷன் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நாங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பக்கம் மூக்குத்தி அம்மன் 2 டயங்கிரம் அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. ஸோ அதுக்குமே உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. இந்த பெரிய வெற்றியை எங்களுக்கு வந்து உண்மையாக்குன பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. விஷ்ணு சார், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி சார் இந்த வருஷம். சார், உங்களுடைய ஒவ்வொரு இன்புட்டும் நான் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருப்பீங்க, எடிட்டிங்காக இருந்தாலும் பக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு, நான் வந்து சம்பவக்காரி பாட்டு பண்ணும்போது நான் உங்களை வியந்து பார்த்துருக்கேன். அதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு நினச்சேன். அது நினச்ச மாதிரியே அது பெரிய சக்ஸஸாக இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க சார். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது சார். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பக்கத்தோடு ஏதாவது ஒரு சின்ன பாட்டாக நான் எப்பயுமே இருப்பேன் சார். அதே மாதிரி ஐசரி சார், நான் இது உங்களோட முதல் படம், அதுவே பெரிய ஹிட் ஆச்சு சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கம்பெனியில் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும். இப்படி ஒரு எல்லாருமே சொல்லிட்டாங்க தங்கம்னு. என் பங்குக்கும் நானும் ஒரு தங்கத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதர்.
எப்படி அதாவது ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாரு லிரிக்ஸை. நானும் ஷானையாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் திடீர்னு வந்து இப்படி ஒரு லைனை மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செஞ்சது. ஷான்ரோடனுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். தலைவனோட இந்த வருஷம் எனக்கு 4th வெற்றி. ரொம்ப தேங்க்யூ தலைவா. அதே மாதிரி முத்தமிழ் சக பாடலாசிரியர், நான் விக்ரம் வேதாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் இருந்த படம் இது இன்னும் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அவருக்கும் சேர்த்து எனக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஏற்கனவே நான் கொஞ்சமாக தான் பேசுவேன். இந்த படத்தில் சார் வேல் சார் அவரோட இந்த ப்ரொடக்ஷனில் நான் இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து அவரை எப்பயாவது ஒரு நாள் பார்த்துடலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். இந்த திரைப்படத்து மூலியமாக நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன் இது மாதிரி சார் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, அது மாதிரி ப்ரீவியூவில் பார்க்குறப்ப அவர் மாதிரி வந்து நீங்கள் தானே அந்த மாதிரி பிடி சாரில் எழுதுனேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு அவர் ஞாபகப்படுத்தினார். எப்படி ஒரு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வியப்பாக இருந்துச்சு. சார் நான் மூக்குத்தி அம்மன் 2லையும் எழுதியிருக்கேன், இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் அவர் வந்து முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை அந்த 2 படத்தையும் எழுதியிருக்கேன். அது 2மே வெற்றி. அதற்கப்புறம் நான் அந்த படத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கொண்டாட்டம் இருக்கிற படத்தில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி எங்கள் வரிகளை பற்றிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பெருமையாக. அதாவது வேறு மொழியிலிருந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி விரித்து அந்த வரி பற்றிலாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷானரோட அதுக்கப்புறம் பெருத்த நன்றி. ஏன்னா நாங்களாம் ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செல்ல ஐயாவு டைரக்டர், அவர் வந்து இப்போ இந்த படம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி அதில் எப்படி நான் வெளில தெரிஞ்சனோ அதே மாதிரி டைட்டானிக் சொல்லிட்டு இப்போ ரீல்ஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. டைட்டானிக் பற்றி அப்படி பேசின பற்றி அதில் வந்து என்னன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு நீ அதில் இருக்கு அப்படின்னு. அந்த விஷுவல்லையே நம்ம கட் பண்ணி வச்ச எடிட்டர் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் டே நான் படத்தில் பாட்டில் இருக்கேன்டா கொஞ்சம் அதை கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னு அந்த விஷுவல் எவ்வளோ தூரம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து நான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கருணா சார் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து குறிப்பிட்டு என்னோட பாடல் வரியை வந்து என்ன பத்த மகராசி அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி இந்த குழுவில் பயணித்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி அனைவருக்கும். எல்லாரோட பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படி இருக்குது. அதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வரி சார் இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3-4 படம் என்னை கேட்டே இருந்தார் எப்படியா பண்ணணுன்ட்டு. ஒரு கட்டா கொஸ்டின் ஒரு படத்தை எனக்கு கொடுத்து ஒரு வெற்றி படத்தில் அவர் கூட சேர்ந்துருக்குது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி டைரக்டர் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், என்னோடய டிஓபி பாஸ்கர் அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி அவர் இப்போ ஒர்க் பண்ணுறானு சூப்பர் நல்லா இருக்கும், கட்ட கஷ்டி 1 நல்லா இருந்துச்சு, 2 ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். அது டேரக்டருக்கு உடனே உட்கார வச்சு என்னை கதை கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இந்த படத்தை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கற்றுட்டு இருந்தேன். பெத்தின்னு ஒரு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பெத்தி ஹிந்தி தெலுங்கு படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருந்தேன், இந்த கட்டா கொஸ்டி சம்மந்தப்பட்டது. அப்போ டைரக்டர் சொல்லும் போது நான் கரெக்டாக அதை காட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மாஸ்டர் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவோன்னாரு. ஸோ விஷால் சாரும் ரொம்ப கேட்டுறவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அவர் ஐஸ்வரி சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ண ஒரு 3-4 படம் வந்து ஆஃபீஸில் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு வெற்றி படத்தில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம் அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி மலையாளத்தில் வரதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 8 படம் கொடுத்தேன். ஸோ 2வது படமும் அவங்க கூட ஒரு 8 படம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் எங்கள் கூட உட்காந்து நான் இந்த செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது தமிழ் ரசிகர்களுக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இது அப்புறம் அந்த படத்தில் பெருசாக 2 செட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த வீடு செட்டு தான், அந்த கிளைமாக்ஸிங்க பிரசாத் லேபில் போட்டது தான். இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் இருக்க காரணமான விஷ்ணு சாருக்கும் ஐஸ்வரி சாருக்கு டைரக்டருக்கு நன்றி. அப்போ இருக்கும் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்தும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ப்ரெசன்ட் மீடியா. ஏன்னா நீங்கள் போய் சேர்த்தது தான் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி ஆக்கிருங்க இந்த படத்தை. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு ஃபேமிலியாக போய் பார்த்த படம் அப்படிங்கிறது எனக்கு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி சித்தி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கலடா, டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. இதே தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இதே இடத்துல சொன்னேன். அதே மாதிரியே திருப்பியும் எனக்கு நடந்திருக்கு. பர்சனலாக எனக்கு இது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். அண்ட் வேல் சார், ஐஸ்வரி சார், தேங்க்யூ. அண்ட் விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ.
அண்ட் செல்லா சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அவர் வேலை வாங்குறதே தெரியாது, ஆனால் பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்கிடுவார். அண்ட் அதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா தேங்க்ஸ் சொன்னா இது இப்போ ட்ரெயினில் வித்தவுட் மாதிரி நான் ஓரமாக உட்காந்துருக்கேன், எல்லாத்துக்கும் சொன்னால் இதாயிரும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாரும் எல்லா கைண்ட் ஆஃப் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆடியோ ஃபங்க்ஷனில் ஐஸ்வரி சார் சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ணோம். அவரை ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ சார். ஹீரோ சாரும் சேர்த்து ஷூட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அன்றைக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. இந்த படம் எப்படி ரீச் ஆக போன்ற பெரிய நம்பிக்கை அன்றைக்கே இருந்தது. அது மிக பெருசாக வளர்ந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்றது உங்களோட சப்போர்ட்டோட மிகப்பெரிய தேங்க்ஸ் அது. ப்ளஸ் என்ன மாதிரி பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு படம் பார்த்துட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்றது எல்லா சைட்லையும் பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. மற்ற படங்களோட இந்த படத்துக்கு எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அது உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சில ஃப்ரேம்ஸு சில ஷார்ட்ஸு அது மாதிரி மென்ஷன் பண்ணி எனக்கு நிறைய மெசேஜஸ் அண்ட் மீம்ஸாகவும் அமைச்சிருந்தாங்க பர்சனலாக. அது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. என்னோட டேரக்டருக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிச்சிட்டிங்க, படித்ததுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் என்னவும் சொல்ல நீங்கள் பார்த்துங்க உங்கள் வேலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொன்னார் ஏதாவது சின்ன கரெக்ஷன்ஸ்னால் பரத் சொன்ன மாதிரி எப்படி நம்மகிட்ட வேலை வாங்குறாருன்னு தெரியாது, ஆனால் வேலை கரெக்டாக நடந்திருக்கும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ப்ளஸ் விஷ்ணு சார், நான் என்ன சொல்கிறது தெரியல, உங்களோட பேஷன்ஸ் இன் சினிமா அண்ட் அந்த போராட்டம் வந்து ட்ரிபிளாகவே இருந்துகிட்டே இருக்கீங்க. அது மிகப்பெரிய இடத்துல கன்ஃபார்மாக உங்களை கொண்டு போய் நிற்க போகுது சார். மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக நீங்கள் வர போகிறீங்கன்னு எனக்கு அந்த விஷயம் சொல்லுது. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் மூவி. வேல்ஸ் ஐஸ்வரி சார், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபஸ்ட் டைம் நான் படம் பண்ணுறேன். எனக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வரி மேம், தேங்க்ஸ் ஃபார் காப்பரேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஷான், என்னோட டீம் மியூசிக் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், பரத், ஜெய் சார், எல்லா ஆக்டருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த வெற்றி எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கறேன்னு ஆசைப்படுறேன். ஸோ over to you. எல்லாருக்கும் வணக்கம். டைம் இல்லாதனால நான் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லலை. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், எஸ்பெஷலி டு மை டைரக்டர் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவர் இந்த கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ட போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கண்டினியூஸாக என்னை அப்படி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. படத்துல ட்ரெயினரா ஒரு கோச்சாக நம்ம பார்த்திருப்போம். ஆல்ரெடி இவருடைய ஒர்க் புஷ்பா 2ல பார்த்திருந்தாலும் இந்த படத்துல அதுவும் தமிழ் படத்துல இவ்வளவு அழகாக நீங்க தமிழ் பேசி நடிச்சதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ப்ராமிசிங்கா இருந்தது. அண்ட் யூ ஷுட் டெஃபினெட்லி சே இந்த விக்டரி ஹவ் டஸ் இட் டேஸ்ட் ஃபார் யூ, தாரக் பனோட்டா அவர்கள்? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி நம்ம தமிழ் மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூவியை பார்த்து இதை ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செல்லா சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னுமே நிறைய படம் பண்ணணும் உங்க கூடன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல், ஐஷாரி சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார், ஸ்ராவந்திஜி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்க எங்களை. அண்ட் மூவிக்கு என்ன வேணுமோ அது யோசிக்காம அதை செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபில்ம் இஸ் அ சக்ஸஸ் டுடே. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் என்ஜாய் த சக்ஸஸ் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. முதல் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு நான் என்னுடைய குரு பக்கிரிசாமிக்கு தான் சொல்லணும். ஐ திங்க் இந்த பாட்டை கம்போஸ் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முதல் நாங்கள் வேண்டிக்கிட்டது ஃபார் இஸ் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் அண்ட் இஸ் சப்போர்ட். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆன்மீக பலம் கண்டிப்பாக இருந்தது, ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ என்னுடைய குருக்கு ஒரு நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல டு ஸ்டார்ட் வித் வேல் சார், ஐஸ்வரி சார், ரொம்ப பெரிய சப்போர்ட் சார். நீங்கள் இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம கதாநாயகன் தான் ப்ரொடியூசருமே. ஸோ அதனால அவரும் ஒரு சைடில் பயங்கரமாக மல்லு கட்டி இந்த படத்தை சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படத்தை தயாரித்து அதை வெற்றி
சினிமானா மட்டும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது பெரிய வெற்றி. ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஐ அப்ளாட் யூ. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் பாஸ்கரன் சார், பரத், ஜெயச்சந்திரன் சார், பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா சம்பவக்காரி பாட்டில் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து என் பசங்க மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அதை பாக்கி எல்லாரும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஓன் பண்ணி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. நடிச்ச எல்லாருக்குமே, தாரக், மோக்ஷா, ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஒரு மாறுபட்ட ரோல். நேத்தி கூட நான் போய் தேட்டர் லாக்ஸில் படம் பார்த்தேன். ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சி. நேற்றுக்குமே ஒரு வீக் டேவாக இருந்துமே. ஐஸ்வர்யலட்சுமி நாட் டு மென்ஷன், அவங்க தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க 2 பேரும் ஒரு பில்லர்ஸாக இருந்து படத்தை பெருசாக நிறுத்திட்டாங்க. ஜாரா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேவரட் ஆகிட்டாங்க என் பசங்களுக்கு. ஸோ மை டாட்டர் அண்ட் மை சன் சேம் ஏஜ் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வீட்டில் அதே மாதிரி அந்த சைகைகள்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. கருணா சார், காளி வெங்கட் அவர்கள், நம்ம முனிஷ்காந்த் ஐயா, எல்லாருக்குமே என்னுடைய பெரிய இந்த வெற்றிக்கான ஒரு பங்கு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா குணச்சித்திர நடிகர்கள் வந்து அவங்களால தான் நிறைய விஷயங்கள் படத்தில் மிஸ் ஆகிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபில் பண்ணி அவங்க நிறுத்தலைன்னா. ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சீசன்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு தேங்க்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இங்கே டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவன் வந்து இங்கே இல்லை. பட் ஆனால் அவன் வந்து செல்லாயாக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இந்த படத்துக்காக. இதை டெலிவர் பண்ணணும்னு வந்தபொழுது இதோட டிமாண்ட்ஸை வந்து மீட் பண்ணதுக்காக தேங்க் ஹிம் ஃபார் தட். மை ப்ரொடியூசர்ஸ், மை ப்ரோக்ராமர்ஸ் ஜெரின், பிரவீன் பவர்ஸ் அண்ட் லக்ஷ்மிகாந்த், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். சவுண்ட் மிக்ஸ் பண்ண இஷித், பாலு தங்கச்சன், அதுக்கப்புறம் மணிரத்னம் அண்ட் அஸ்வின், எல்லாருக்குமே என்னோட நன்றி. சோனி லேபிளுக்கு எங்களோட நன்றி. பிகாஸ் சோனி வந்து பெரிய அவங்களோட ஒரு பங்களிப்பை ரொம்ப அழகாக கொடுத்தாங்க இந்த படத்தோட வெற்றிக்காக. அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட டீம்ல இருக்கிற MP விஜய், விஸ்வா, இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்காகவும் சொல்லுவாங்க அண்ட் அவங்களுக்காகவுமே பேசுவாங்க. ஸோ 2 தரப்புக்காகவும் பேசுறவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய தேவைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல பாடல்கள், மோகன்ராஜன் ஐயா, முத்தமிழ், நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப சிறப்பான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்காக. அதுக்காக என்னுடைய நன்றி. கட்டா குஸ்தி 2, நான் வந்து சீக்வல் படங்கள் வந்து யூஸ்வலா எடுக்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சீக்வல்ன்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பெருசா ஜெயிச்சிருக்கிறது நான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்கா பார்க்குறேன். கட்டா குஸ்தி 3யும் வந்து வரும்னு எதிர்பார்க்குறேன். அது வந்து இப்போ நான் எதுவும் கமிட்லாம் நீங்கள் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் சீக்வல்ஸ்லாம் இருக்கும்போது வியாபாரத்துக்கும் ரொம்ப நல்லது, ஆடியன்ஸ்க்குமே வந்து தியேட்டருக்கு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக தமிழ் மீடியா உங்களை நம்பி தான் வந்து இந்த சினிமா வியாபாரம்ன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நல்ல படங்களை, ஒரு ஹோப்பே இல்லாத படங்களையும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. நல்ல படமாக இருந்தாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் தான் வந்து ரொம்ப முன்னெடுப்போட செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம். பாருங்க, நான் பண்ற ப்ரெஷர்ல எல்லாம் முக்கியமான மேட்டர்லாம் மறக்குது. எப்படி நான் உங்களை மட்டும் மறக்கிறேன்னு புரியவே இல்லை. சாரி. இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஓகே, செல்லா சாரை பத்தி நான் ஒன்று சொல்லணும்னு வந்த ஆடியோ லான்ச்ல அன்னைக்குமே இதே பதட்டத்துல அந்த உண்மையை நான் சொல்லாம போயிட்டேன். இந்த மேடையிலையாவது நான் சொல்லியே தீரணுன்ற ஒரு வைராகியத்தோட வந்திருக்கேன். இப்ப இவரை வந்து நல்லவருன்னு சொன்னாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா தான் இவர் எழுந்து பேசினார். அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஏங்க இவரை பார்த்து நீங்க நல்லவர்லாம் இடம் போடுறீங்களா? ஒரு பயங்கர நக்கல் பார்ட்டிங்க அவரு. வந்துட்டு நான் இந்த விஷயம் மட்டும் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். மோகன்ராஜனை வந்து சம்பவக்காரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஆக்சுவலா வந்து நானா தான் வாய விட்டு மாட்டிக்கிட்டேன். முதல்ல நான் அவரை வந்து கம்போசிங்கா மீட் பண்ண போன போது ஒரு ஜோக் யோசிச்சுட்டு போனேன், செல்லா சார் பத்தி ஒரு ஜோக் சொல்லாமே. ஏன்னா ஒரு மாதிரி பார்ட் 2 நம்ம வேற புதுசா இருக்கோம் இதுல, சரி ஓகே இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், நீங்க இந்த படத்துல காசு சம்பாரிச்சிங்கன்னா அந்த காசு செல்லுபடி ஆகாது, என்ன செல்லா காசு ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்பவே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ நீ வா வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. முதல் நாள் வந்து ஐ திங்க் நம்ம 12 மணிக்கு ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் எக்ஸ்பிரஷனே இல்லை, என்னென்னமோ வாசிக்கிறேன். அப்படியே கல்லு மாதிரி பாக்குறாரு. மோகன்ராஜனை என்ன பார்த்து என்ன யாது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அவரோட ஸ்பெஷல் திங்கை நான் கண்டிப்பா இங்க சொல்லணும். அவரு பயங்கர பெரிய அப்பாட்டக்காரங்க. நீங்க பார்க்க போறீங்க இன்னொரு 10 வருஷத்துல அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாருன்னு. துளி கூட அதோட ஒரு 1% விஷயத்த கூட யார்கிட்டையுமே காட்டிட மாட்டாரு. எல்லார்கிட்டையும் என்ன அப்சர்வ் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பயுமே அவர் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பாரு, அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஓஹோ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாரு. பட் ஆனா அவர் எவ்வளவு கவனிப்போட எவ்வளவு ஒரு விழிப்போட இருக்காருன்றத வந்து இந்த படம் முடிக்கும் போது நான் அப்சர்வ் பண்ணேன். வெரி வெரி அப்சர்வன்ட் பர்சன்.
ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ரொம்ப சிறந்த கலைப்படங்களுக்கு கூட ரைட்டரா, அந்த மாதிரி படங்கள் கூட அவர் டைரக்டராக போயிருக்கலாம். பட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ரூட்டை நீங்கள் எடுக்கிறது சினிமாவுக்கு ரொம்ப நல்லது. ஒரு 80களில் வந்த பாக்யராஜ் சார் படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான படங்கள் இப்போ தேவை நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி சிறந்த வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கு அவரை வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ செல்லா சார். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம், நன்றியும். விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஹீரோவா. தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்லை கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, டக்குன்னு முடிக்க சொல்லிக்கிறேன், இல்லைன்னா அங்கேருந்து சவுண்ட் வரும் ஏய் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாஸ்டர், கேமராமேன் சார், ஆலி சார், கருணாசண்ணன், இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. இப்போ டைரக்டரை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சுறேன். இவங்க இப்போ சாரா இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தை. அந்த குழந்தை வந்து விஷ்ணு சார் போகும்போது அழுகிற மாதிரி ஒரு சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனால் இவங்க அப்படியே நின்ன சேப்லேயே வந்து கண்ணீர் ஒட்டி டப்பு டப்புன்னு விழுகுது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்படியே டைரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டைரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு இந்த பிள்ளைய வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அப்போ நாங்களாம் அப்படின்னு. இல்லை ஒரு வண்டிக்கெல்லாம் நீங்கள் முக்கியமான பேர் பார்ட்ஸு. அந்த பிள்ளை வந்து ஸ்டேரிங்கு, புரியுங்களா? நீங்கள் வந்து முன்வீல் கரெக்டாக போய் உருண்டுருங்க போங்க. அதே மாதிரி சார்ட்ட வந்து நான் வந்து எப்பயுமே சில டைரக்டர்ஸ் மட்டும் தான் உரிமையாக டைலாக் வரும்போது ஒரு நடிகனாக வந்து 10 கேட்டால் 1 வரும் இந்த டைலாக்ல. அது மாதிரி கேட்டு 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 பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீனில் 1 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே நடக்குது. சரி சார் இவ்வளோ பொறுமையாக கேட்குறாரு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டில் கேட்கும் போது தான் லாஸ்ட்டில் சொன்னார், இங்கே வாங்கினே, அதாவது நான் ஹீரோயினை ஒரு ஆபத்தான சீனில் எடுத்தால் கூட அங்கே கூட நீங்கள் கவுண்டர் போடுவீங்களே ஏதாவது ஒன்று அப்படின்னாரு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ இதா அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் வேலை வாங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது, சார் டைரக்டர் மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு டாக்டராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ வேலை வாங்கியிருக்காருன்னு. இனிமேல் டாக்டர் செல்லா அப்படின்னு தான் அவரை கூப்பிடணும். இப்போ சமீபமாக நான் கேள்விப்பட்டது. அதோட மொத்த விளக்கமும் காளி சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் நான் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார். காரெலாம் வந்துருச்சுன்னு என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆயிரும், இதில் காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த அவர் உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 வாரம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை குடும்பம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதனால் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் வந்து இந்த டாக்டர்ன்ற தகவல் நீங்கள் டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலி கிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. அப்போ தான் சொன்னார் அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ வந்து ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து டீ கடையே விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போறீங்கன்னு. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில சொன்னார்.
நான் உடனே ஃபோன் அடித்து முனிசுக்கார் எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு சிஞ்சிட்டி கலகரை சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கும் தெரியாது ஜினாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி. ஸ்கூலுக்கு போனா இந்த மாதிரி ஒரு டீச்சர் நமக்கு வருவாங்களான்னு ஒரு ஆசையே வந்திருக்கு இவங்கள பார்த்து. So I would like to welcome மோக்ஷா அவர்கள். Over to you. எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்கார். கட்டகுஸ்தி 2 இவ்வளோ பெரிய வெற்றி படமாக்காய். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ். ஐ கான்ட் சே, ஐ மீன் எனக்கு இவ்வளோ லவ் தங்கமானும் நான் எதிர்பார்க்கல. Overnight, actor, artist, Moksha, to Minu Miss. It's still beyond my imagination and thoughts. இன்னும் நிறைய படங்கள் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரோல் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர் செல்லா சார், ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு சார், ஐஸ்வர்யா சார், வெல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல், Vishnu Vishal Studios, thank you so much. And I think one word for Vishnu sir, I want to say that I think now Vishnu sir is tired of listening to my thank you. Because I want to say sorry to Vishnu sir, because when I was called for this role, because as we know Gatta Gusti, after Gatta Gusti I became big fan of Aishwarya. So with the excitement I came, and fine, and getting and it's not easy to get into mainstream as I am completely a performer. I have done contents, no big hero movies, only contents in Bengali, Telugu, Malayalam, so Tamil also I did, but it was not released as it's a small film. So entering into Kollywood, the biggest film industry, it's not an easy, very easily, neatly for performers, actors like us, and I'm a stage artist too. So when he called me, I said, okay, all the producers usually they will say like this, so when you do know, you will become, you just see what happens. I said, okay sir, thank you. I trusted you, I believed you, so I didn't take any other Tamil movie as I promised him. I'm just waiting for the role, but sorry sir, the conviction of this role was not that time what I have it now, and what you made me from an artist, performer, Moksha to Minu Miss. Thank you so much, and entire cast and crew. I'm so lucky with all the mainstream A-line technicians, artists. I'm sharing stage standing under Wales International VV Studios with entire Tamil mainstream media. I feel, oh my God, it's God's blessing. Thank you so much. I'm grateful to the soil of Tamil Nadu and also soil of Kerala. ഈ പടത്തിൽ ഞാൻ മലയാളി കുട്ടി ക്യാരക്ടർ പ്ലേ ചെയ്തിട്ടുണ്ട്. So thank you Kerala, love you. എല്ലാവർക്കും നന്ദി, നമസ്കാരം, നന്ദി. Thank you and namaskar. தேங்க்யூ ஸோ மச் மீனு டீச்சர். மீனு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு ஆகச்சிறந்த நடிகர், இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக தன்னுடைய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கக்கூடிய கருணா சார், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்ஸ். ஸோ நீங்கள் இந்த படத்தினுடைய வெற்றி பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ சார். எல்லாருக்கும் நன்றி. ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும், எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்றை சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன்.
மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ, எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியும், மைக் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஜாரா, இந்த படம் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களை பத்தியும் தொடர்ந்து நிறைய ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் ஷி இஸ் ஓன் தி ஸ்பேஸ். ஸோ ஜாரா, ஹாய், what would you like to say? I would like to say thanks to the entire team. So when we started shooting, I had time to watch, observe, and perform. I had much time, and this is my first film where I was a part of the special days like puja, first day to last day shoot, audio launch. You are the hero, no? You will not be part of it. Audio launch, premiere, and now success meet. Hey. And after I was able to perform, after the movie released, then only the biggest surprise came. After seeing me in the film, நான் அம்மா கிட்ட கேட்டேன், எப்படிம்மா நான் வீரா அண்ட் கீர்த்தியோட பொண்ணு மாதிரியே இருப்பேன்? நல்ல கேள்வி, நல்ல நபர். And then you know what my mom said? She said that's the power of performance. Oh. And when this was revealed to the whole audience, I wanted to congratulate Vishnu sir because this is a real blockbuster. So as I said, I wanted to say that thanks to the whole team because they supported me a lot. And one more thing,
there are my favorite two people who supported me, and I know exactly who to thank for that. Chella sir as my director, he supported me a lot in everything. Then Bhaskar sir, my DOP or cinematographer. Oh. And I wanted to say about my favorite parts in the film, which is first Vishnu sir and the family's bond, and then Aishwarya ma'am's stunt performance. Stunt was super punting. Then Magarasi's choreographer Baba Master. It's fine if he's not here. But maybe he will see me in TV. So, and I wanted to say that I will never forget that this film is actually my favorite. I wanted to say that in this film, people say there is something which is very fun, and it is very viral in the theaters also. It's been streaming everywhere, which is the Appati Pode song in the movie. It has been going viral, and my favorite part is where everyone gets together at the last. Thank you so much. Maybe one day we can work together again. Thank you so much, Zara. I think ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்க கேள்வி, நீங்க எந்த ஸ்கூலுக்கு போறீங்க, அந்த ஸ்கூல்லயும் வந்து அடுத்து எங்களுடைய குழந்தைங்களை ஜாயின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க. ஃபிலிம்ஸ் தான் உங்களுடைய ஸ்கூலிங். சூப்பர். ஓ வாவ். மேடம் அட்மிஷன் இருந்தா சொல்லுங்க மேடம். நாங்க வந்து எங்க சைடு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்ளிகேஷன் வாங்க முடியலைங்கனால கோவத்துல வீட்லயே கத்து கொடுக்குறாங்க. அட்மிஷன் வாங்க முடியல. சார் எனக்கு தெரிஞ்ச டேட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். தொடர்ந்து எல்லா பக்கமும் பயங்கரமா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட அப்படியே அடுத்து வெல்கம் நம்மளுடைய விக்டரி மீன்ஸ் டு அவர். ஸோ ஓ டு ஐஸ்வர்ய லட்சுமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் சாரி ஓகே என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எவ்ரிடே நம்ம செட்டுக்கு போகும்போது த ட்ரீம் இஸ் டு டூ அவர் பெஸ்ட். ஏன்னா தியேட்டரில் வரும்போது த ஆடியன்ஸ் ஷுட் நாட் ஃபீல் லைக் தேர் சம்திங் லேக்கிங் இன் த ஃபிலிம். எவ்ரி டே ஆன் எவ்ரி செட் வி ட்ரை. பட் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஐ கான்ட் ஈவன் பிலீவ் தட் நம்ம 5th டேல சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஆடியன்ஸ், ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் ஐ காட் டு ஒர்க் வித். இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை காஸ்ட், மை ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் விஷ்ணு சார், ஐஸ்ரீ வேல் சார், மை தங்கமான செல்லமான டைரக்டர் மை செல்லா சார். So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sara. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. அண்ட் ஷீ மேட் மீ ஃபீல் அ லாட் ஆஃப் தட். ஐ ஸ்டார்ட் கிரைங். ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்களே. அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் செல்லா சார். சாரோடைய ஒர்க் நீங்க தேட்டர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சனால தான் இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட்டும் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதனால நீங்க கண்டிப்பாக தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ சார்.